கஞ்சா கஞ்சா அப்படிங்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து இப்போ பரவலாக எல்லா மூலை முடுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன் அது தடை செய்யலை அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் கடுமையாக எவ்வளோ முயற்சி பண்ணி அதை தடை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து எங்கே வேணாலும் மூலை முடுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கஞ்சான்றது வெறும் போதைப் பொருளாக மட்டுமே வந்து இந்திய அளவில் பார்க்கப்படுற விஷயம் கிடையாது. இந்த என்டிபிஎஸ் ஆக்ட் 1985 அதன்படி வந்து அது வந்து மாநில உரிமையாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, கஞ்சாவை எவ்வளோ விற்பனை செஞ்சுக்கலாம், எந்த இடத்துல விற்பனை பண்ணலாம், யாராருக்கெல்லாம் விற்பனை உரிமைகளை கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து அந்தந்த மாநில அரசுகளே வரையறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு. சில மாநிலம் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு அது விற்பனைக்கு அவங்களே அனுமதிக்கிறாங்க. நீங்கள் இந்த இவ்வளோ சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து அந்த கஞ்சா அப்படின்றது, ஏன்னா கஞ்சான்றது வெறும் ஒரு போதைப் பொருள் மட்டுமே கிடையாது. அது வந்து கேன்சருக்கான ஒரு மருத்துவ பொருளாகவும், ஒரு புற்றுநோய்க்கான மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மேலும் பல்வேறு மருத்துவங்களில் வந்து அந்த கஞ்சாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள் வந்து பயன்படுது அப்படின்றதுனால வெறும் இது போதைப் பொருளாக மட்டுமே பார்க்குறது கிடையாது. ஆனாலும் இந்த இது வந்து பெரும்பாலும் போதையாக பயன்படுத்தப்பட்டு இதில் உளவெறியூட்டக்கூடிய சில ரசாயனங்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து மிக மிக மோசமான ஒரு பாதிப்பை வந்து இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அளவு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 999 கிராம் வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து டொமஸ்டிக் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதம் வந்து சிறை தண்டனை வரும், அல்லது 10,000 அதிகபட்ச அபராதம் வரைக்கும் விதிக்க முடியும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு மேலே போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து 10 ஆண்டுகள், ஒரு கிலோ வந்து 20 கிலோ வரைக்கும் போதும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை நீட்டிப்பு செய்யக்கூடிய வகை அதில் இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த கஞ்சா வழக்குகள்லாம் போடும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 கிராம், 1 கிலோ 200 கிராம் அப்படிலாம் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருப்பாங்க. ஏன் அது மாதிரி பதிவு செய்கிறாங்க அப்படின்னும்போது, அந்த 1 கிலோவுக்கு குறைவாக பாட்டும்போது அது பெயிலபிள் செக்ஷனாக போய்டும். அது உடனடியாக வந்து உங்களுக்கு ஸ்டேஷன்லேயே வந்து பெயிலபிளாக வெளியே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக வந்து எப்போவுமே வந்து பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். கஞ்சா வந்து ஒரு 100 கிராம், 1 கிலோ 100 கிராம், 200 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து வழக்கே வந்து பதியப்பட்டிருக்கும். அது நான் பெயிலபிளாக வரும். இதை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கஞ்சா கன்சியூம் பண்ணுறது, அதாவது நீங்கள் பயன்படுத்துறதும் சரி, வச்சுருக்கிறதும் சரி, எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறமான விஷயம், குற்றமாக தான் இருக்குது. முடிஞ்ச வரை இதை ஏன் அரசாங்கம் தடுக்கலை அப்படின்ற விஷயங்கள் இன்னை வரைக்கும் தெரிய வரல. ஏன்னா இதை வந்து தனிப்பட்ட ஒரு நபர் விழிப்புணர்வு ஏற்படுத்தியோ இல்லை ஒரு குழு ஆரம்பித்தோ அல்லது ஒரு அறப்போராட்டம் மூலமோ தவிர்க்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இது மாநிலங்கள்லேருந்து நம்முடைய மாநிலத்துக்கு பல்வேறு வழிகளில் வந்து சேருது, பல்வேறு மாநிலங்கள்லேருந்து. அப்போ மாநில அளவில் மாநில அரசு ஒரு மிகப்பெரிய விஷயங்களை முன்னெடுத்து மிகப்பெரிய அளவில் இதற்கான ஒரு அரணை ஏற்படுத்தி உள்ளே வராத அளவு தடுத்தால் மட்டும்தான் நம்ம இளைஞர்களை ஓரளவு பாதுகாக்க முடியும். நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது சம்மந்தப்பட்ட சட்டம் சம்மந்தப்பட்ட பல்வேறு தகவல்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் நிச்சயமாக சந்திப்போம். நன்றி.